ஏண்டா ஓய் தம்பிகளா, நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சமப்பிரதேசம் எப்ப வரும்? ഉച്ചയിൽ വരും. உச்சி எப்ப வரும்? സമപ്രദേശം കണ്ടതും വരും. அட என்னடா குழப்புறீங்க? നിങ്ങളാണ് കുഴപ്പിക്കുന്നത്, ഞങ്ങളല്ല. മിണ്ടാതെ വായ പൊത്തിട്ട് വരുന്നുണ്ടോ? குருவி நம்ம வலையில விழுந்துருச்சு. இனிமேல் லேகியம் பண்ணிட வேண்டியதான். வந்தவனுக்கு சித்தப்பனை இறக்கி வச்சுட்டு போட்டோம். அப்புறம் நம்ம கதையை வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஒளிஞ்சுக்குவோம். ஆல் அவுட். സാറേ, നിങ്ങൾ ഇവിടെ തന്നെ ഇരിക്കണം. ഞങ്ങൾ കാട്ടിൽ പോയിട്ട് വരാം. என்னய்யா இது? என்ன தனியா விட்டுட்டு நீங்க ஏன் காட்டுக்குள்ள போறீங்க? സാറേ, ഞങ്ങള് മൂലിക പറിച്ചിട്ട് വന്ന് അരച്ച് പിഴിഞ്ഞ് குடிக்க போறீங்களா? ഞങ്ങൾക്ക് കുടിക്കാനല്ല, സാറിനെ അതില് മുക്കി ചവിട്ടി ചവിട്ടി പിഴിയണം. എന്നിട്ട് കരയുന്ന അരുവിയിൽ മുക്കി മുക്കി എടുക്കണം. சொல்லும் போதே மூச்சு திணறுதே. അതിനുശേഷം വെള്ളത്തിലിരുന്ന് കരയ്ക്ക് എടുക്കണം. എന്നിട്ട് നിർവാണമാക്കി അരമണിക്കൂർ നേരം വെയിലിൽ ഉണക്കാൻ വെക്കണം. സാറേ, ആനയുടെ ബലമാ. പരീക്ഷിച്ചു നോക്കുകയാണെങ്കിൽ സാറിന്റെ തുമ്പിക്കൈ പാറത്തുളയ്ക്കും. அப்படின்னா காட்டுல இருக்க ஒரு மூலிகையை விடாம புடிங்கிட்டு வாங்க. ஓ. என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க. நான் அப்படி கொஞ்சம் விளாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா, அடாடாடாடாடா, என்ன இயற்கை அழகு, காத்து. நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம். இருக்கட்டும், ஹனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டு வர்றேன். யாரு இந்த ஆளு? அசப்புல நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிறான். வணக்கம். குரலும் அவன் மாதிரியே இருக்குது. மாதிரி இல்ல, நான் சின்னப்பாவே தான். நீ எங்கடா திடீர்னு இங்க வந்திருக்கிற? உனக்கு கடைசி கடமையை செய்ய ஆ? வந்திருக்கேன். கடைசி கடமையா? ஆமா, நான் காதலிச்ச பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்குள்ள நீ பாப்பேன்னு நினைச்சேன். அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல, செத்தப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த சித்தப்பாவை இப்படி பேசுறியே, அது பெரிய துரோகம். நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம். ஆனா ஆண்டவன் எனக்கு யோகத்தை கொடுத்திருக்கான். பல லட்சம் பொறுமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன். வைரமா? ஆமா, உனக்கு எப்படி கிடைச்சது? பக்கத்து வீட்டு பானுகிட்ட பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு நீ நேர்ல பார்த்ததையும் என்கிட்ட சொன்னல. அதை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டினேன். அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு. கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்சேன். முடிவு, வைரங்கள் என் கையில. அதுக்கு தடையா இருந்த மாறுவாடிய ஒரே அடியில கொன்னுட்டேன். அட கொலகார பயல. ஒரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு. உள்ளங்கைய அரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு கொலை பண்ணவும் தயாராகிட்டேன். இப்ப யார கொலை பண்ண போற? அவசரப்படாதப்பா. இவ்வளவு சொன்ன அதை சொல்ல மாட்டேனா? ஒரு கட்டாரி. இவனுங்க யாரா? அடிமாடு பிடிக்கிறவனுங்களா? இல்ல, உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க. என்ன ஏன் கொல்லணும்? சின்னப்பாக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான். உங்களை தீர்த்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம். இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அட பாவிங்களா, என்ன கேட்காம என் பாடிக்கு விலை வச்சிட்டீங்களா? ஆமா, இத பாருங்க பெரியவரே, நீங்க விபத்துல செத்துட்டதா ஊரை நம்ப வைக்கணும். அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம். யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து வலிக்கு விழுந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும். அதுக்கு தான் நாங்க இந்த காவி உடையெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கோம். இது நான் கொடுத்த ஐடியா. மரியாதையா ஓடி போய் அந்த டோலியில உட்கார்ந்துக்க. இல்ல எங்க ஆளுங்கிட்ட நீ குத்துப்பட்டு சாவ. ஐயோ, இன்னும் குத்தவே இல்ல, அதுக்குள்ள என்ன நோய் நோய் குத்திராதீங்க. ஏற்கனவே நான் சக்கரை வியாதிக்கார. புண்ணு வந்தா ஆறாது. நானே போய் படுத்துக்கிறேன். இதோ ஓடிட்டேன். அட பாவி சின்னப்பா, உன்னை வளர்த்ததுக்கு ஒரு பிரண்டைய வளர்த்திருந்தா ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கும். மேல காடு இருக்கு, அங்க போய் பிரண்டையை வளர்க்கறனால வாழ, உருண்டையை வளர்க்கறனால வாழ. போகும்போதும் புலம்பிட்டு உட்காரியா. தூக்குங்கடா. நிறுத்துக்கடா. என்ன அவனுங்க பாடின டியூனையே நீங்களும் பாடுறீங்க? புதுசா பாடி தொலைங்க. உனக்காக மியூசிக் தியேட்டர் எல்லாம் மாத்த முடியாது. மேல போ. ஏற்கனவே அங்க நல்ல மியூசிக் தியேட்டர் எல்லாம் போயிருக்காங்க. போய் லேட்டஸ்ட் டியூன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க. போயா. விட என்னையா டியூன் வேண்டி இருக்கு. போயா. அடே சின்னப்பா, நாங்க சொன்னபடி உன் சித்தப்பனை கொன்னுட்டோம். இப்போ சொல்லு, வைரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? நீ இன்னொரு கொலை செய்ய வேண்டியிருக்கு. அதை செஞ்சு முடி. அப்புறம் வைரத்தை பங்கு போட்டுக்குவோம். அடுத்த ஆள் யாரு? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் வேற யாரும் இல்ல, பானுவோட காதலன் சக்கரவர்த்தி. அவன் எந்த நேரமும் என்ன தேடி இங்க வரலாம். அவனை தீர்த்து கட்டணும். அதுக்கு முன்னால ஒன்ன தீர்த்து கட்டணும். என்னடா பாக்குறீங்க? நான் தான். சித்தப்பா, செத்தவங்க ஆவியா மாறுறதுக்கு குறைஞ்சது 15 நாளாவது ஆகும். நீ எப்படி 15 நிமிஷத்துல மாறின? எனக்கு ஒரு அவசர பிரச்சனை, அதுதான் வந்துட்டேன். அப்படி என்ன அவசர பிரச்சனை? அடே கொலகார பாவி, உன்னை இப்படியே விட்டுட்டா இந்த கொலை பண்றத நீ குடிசை தொழிலாக்கிடுவ.
உனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்து உன்னை ஜெயில போடணும். அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரை கையோட கூட்டு வந்திருக்க. யமலோகத்துல கூட போலீஸ் இருக்கா? நான் ஏன்டா யமலோகத்துக்கு போறேன்? உங்க ஆளுங்க என்ன பாதாளத்துல தள்ளி விட்ட உடனே சக்கரவர்த்தி தம்பி வந்து என்ன காப்பாத்திட்டாரு. சக்கரவர்த்தி வந்துட்டானா? எஸ் மிஸ்டர் சின்னப்பா, எங்க அந்த வைரம்? தம்மா துண்டு வைரத்துக்கு எத்தனை பேர் பங்குக்கு வருவீங்க? ஷட் அப். நீ செஞ்ச அத்தனை குற்றங்களுக்கும் ஆதாரம் இருக்கு. நீ கட்டாரையும் சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. சட்டமாவது விட்டமாவது உங்க 3 பேரையும் உயிரோட விட்டா தானே? ஆ? கட்டாரி. ஆ? ஏய் போங்கடா.